ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ராகு கேது அப்படிங்கிறது எந்த வித தோஷமும் கிடையவே கிடையாது. ராகு கேது இருக்கிற பையனுக்கு, அதாவது அவங்க சொல்கிற இடத்துல இதுதான் லக்னம், இங்கே வந்து ராகு, இங்கே கேது. இது 2ஆம் இடம். இங்கே கேது, இங்கே ராகு. 1லேயும் 7லேயும் ராகு கேது இருந்தால் அது ராகு கேது தோஷம். 2லேயும் 8லேயும் ராகு கேது இருந்தால் அது ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1ல் கேது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது 2ல் கேது இருந்தால் பணத்தை சிக்கனமாக செலவழிக்கிறாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. 7ல் கேது இருந்துச்சுன்னா அவன் அறிவு ஜீவி அப்படின்னு சொல்கிறாங்க. 8ல் ராகு இருந்ததுன்னா பிரம்மாண்டமான செலவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லுவாங்க. ஆனால் 1, 7, 2, 8ல் ராகு கேது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கட்டத்தில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி பொது பலன்கள் எடுக்கவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டிகிரி வைஸ் தான் பார்க்கணும். ராகு 12 முன்னாடியே நீங்கள் பிறந்ததுக்கு முன்னாடி டிகிரியில் ராகு இருந்துச்சு அப்படின்னா, ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராகு கேது உங்கள் லக்னத்துக்குள்ளே வரவே வராது. அப்படியே ராகு கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ராகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ராகு கெட்டு இருக்கா, இல்லை கேது கெட்டிருக்கா, இல்லை ராகு நல்லா இருக்கா, கேது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா போதுமோ தவிர, ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேர் எதிரே ராகுவும் கேதுவும் இருக்கும். அதுதான் 1ல் ராகு 7ல் கேது இருந்தால் ராகு கேது தோஷம். இல்லை 2ல் ராகு கேது இருந்தாலும் 2, 8 எதிரெதிரில் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். 3ஆம் பாவத்துலேயும் 9ஆம் பாவத்துலேயும் ராகு கேது இருந்தால் தோஷம் இல்லையா? ஏன் இந்த லக்னத்தில் வந்து ராகு இருந்தால் மட்டும்தான் அவங்க புத்தி கெட்டுரும். 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்துச்சுன்னா குடும்பஸ்தானம் கெட்டுரும். அப்போது 3லையும் 9லேயும் ராகு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதா? 4ஆம் பாவத்துலேயும் 10ஆம் பாவத்துலேயும் ராகு இருந்தால் பிரச்சனைகள் வராதா? 5, 11ஆம் பாவங்களில் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா 5, 11 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொன்னேன் காதல் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. அப்போ 5 கேதில் ராகு கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராதா? ஓகேங்களா? இப்போது அது முக்கியம் இல்லை. இப்போ காதல் வந்து உங்களுக்கு திருமணத்தில் காதல் முக்கியம் இல்லை. 7ஆம் பாவத்தில் கேது இருந்து லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. அதாவது அவனுக்கு புத்தி பேதலிச்சு போய்டும். ராகுவும் கேதுவும் லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை 7ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லணும் இல்லையா? திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 5, 11ஆம் பாவங்கள் தான் காதல். 3, 9ஆம் பாவங்கள் வந்து காமம். ஓகேங்களா? அந்த காமத்தையோ காதலையோ ராகு கேது கெடுக்காதா? அங்கே இருந்தால் கெடாதா? அதெல்லாம் ராகு கேது தோஷம் இல்லையா? அதனால் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வேண்டியதாகிடும். அதனால் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அது நான் ஏற்றுக்கிறேன். அந்த இடத்துல இருந்தால் அது தோஷம் அப்படின்னே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த தோஷத்தால் திருமணம் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படவே படாது ஃப்ரெண்ட்ஸ். ராகு கேது இருக்கிற பையனுக்கு ராகு கேது இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போது 2 பேரும் லக்னத்தில் ராகு இருந்தால் 2 பேர்த்துக்குமே மண்டை குழம்பி போயிடும். 7ஆம் பாவத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னா 2 பேருமே நல்ல வாழ்க்கை வாழ மாட்டாங்க. இதுதானே கான்செப்ட். அப்போ திரும்பியும் ராகு கேது இருக்கிற பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். அப்போ இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தானே ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதனால் ராகு கேது அந்த இடத்துல ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காவது முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். எல்லாரும் முன்னோர்கள் சொல்லிகிட்டே வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ தவிர, அவங்க ஏன் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசித்து பார்த்தோமா அப்படின்னு தெரியாது. இப்போ நான் இந்த மாதிரி கேள்விகள் 5, 11ல் ராகு கேது இருந்தால் காதல் கெட்டு போயிடும். 3, 9 ராகு கேது இருந்தால் காமம் கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ரிசர்ச் இருக்கா, பதில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால் ராகு கேது அப்படிங்கிற விஷயம் எதில் வேணாலும் தோஷம் பண்ணிக்கிட்டு போட்டோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
திருமணத்தில் ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ராகு கேது இருக்கிற பையனுக்கும் பொண்ணு கொடுக்கலாம், இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்கலாம். உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் ராகு கேது இருந்தாலும் இல்லாத பையனுக்கு பண்ணலாம். உங்கள் பொண்ணு ராகு கேது இருந்துச்சு அப்படிங்கிறக்காக ராகு கேது இருக்கிற பையனையாக தேடிட்டு அலைஞ்சு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே கெடுக்காதீங்க. அதாவது சூரியனே கெடுத்த மாதிரி ஆகிடும். ராகு கேது வந்து கெடுக்க வேண்டியதில்லை, சூரியனை வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பாம்பு தோஷம், பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ராகு கேதுவை இனிமேல் சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அது ஒரு காலத்தில் எப்படி வந்து, அதாவது ஒரு காலத்தில் வந்து 100க்கு ஒருத்தர் தான் படிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 100க்கு ஒருத்தர் தான் படிக்கலான்னு கூட சொல்ல முடியாது. அவருக்கும் எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கு. 100க்கு 100 பேரும் இன்றைக்கி படித்தவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் அந்த படிக்காத 99 பேர்த்துக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக சூரியனை ஒரு பெரிய பாம்பு வந்து முழுங்கும் அப்படின்னலாம் கதை சொன்னாங்க. அந்த கதை சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அது பாம்பு கிரகங்களாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ராகு கேதுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கான டெஃபினிஷனுங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். இன்னும் இந்த பாம்பு கிரகங்கள், அந்த பாம்புக்கு இது பண்ணிடுச்சு, கால சர்பதோஷம், சர்பதோஷம், தயவு செஞ்சு இதையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகுவும் கேதுவும் வெறும் கதிரியக்கங்கள் மட்டும்தான். அதுக்கெல்லாம் பாம்பெல்லாம் கிடையாது, கால சொர்ப தோஷம் கிடையாது. அந்த ராகுக்கும் கேதுக்கும் இதைத்தான் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ராகு ஒரு இடத்துல இருக்குது, கேது ஒரு இடத்துல இருக்குது. இங்கே ராகு இருக்குது, இங்கே கேது இருக்குன்னா இதுக்கு நடுவில் எல்லா கிரகமும் மாட்டிருச்சு அப்படின்னா அது ராகு கால சர்ப தோஷமா? அப்போது ராகு கேதுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மாட்டலையா, வெளியே இருக்கிறது அர்த்தமா? ராகு கேது நேர் எதிரே கட்டத்தை 2ஆக பிரித்து வச்சுருக்கு. அதில் ஒரு பக்கம் எல்லா கிரகங்களும் இருந்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு கிரகம் தனியாக இருந்தால் தான் தப்பிச்சிருவோமா? ஒரே எல்லாமே ராகு கேதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கால சர்ப தோஷம் வந்து இப்படி கொத்திருமா? ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. வியாபாரிங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே விற்க தான் பார்ப்பாங்க. வாங்குறவங்களுக்கு தான் இது தேவையா அப்படிங்கிற அறிவு வேணும். இது நல்லதா, இதை வாங்கிறதுனால நமக்கு ஏதாவது தேவை இருக்கா, இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் யோசித்து அந்த பொருளை வாங்கணுமோ தவிர விற்கிறவங்க அவங்கக்கிட்ட என்ன இருந்தாலும் விற்று தள்ளிகிட்டே தான் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் வியாபாரிகள்கிட்ட போய், கமர்ஷியல் வியாபாரிகள்கிட்ட போய் மாட்டாமல் இனிமேல் இந்த பாம்பு அது இதுன்னு சொல்கிறவங்க தான் கமர்ஷியல் வியாபாரின்னு நான் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட போய் மாட்டாமல் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். மேக்ஸ் படிச்சிருக்கோம், சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கோம், லாங்குவேஜஸ் படிச்சிருக்கோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறத படிச்சிருக்கோம், சமையல் படிச்சிருக்கோம், நீங்களே அயர்ன் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறீங்களே. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்க வேண்டியது தானே. ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த கஷ்டமும் கிடையாது. அதில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இவங்க மண்டைக்குள்ளே நிறைய குப்பைகளை போட்டுக்காதீங்க. அதனால் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். நீங்கள் ஜாதகம் படிச்சுட்டு ஊருக்கே சொல்லலாம் தேவையில்லை. உங்கள் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்த்து தேவையான பலன்களை எடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் ஒரு ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும், குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும், அப்பா அம்மானால பிரச்சனை இருக்கும். நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்டு கிளம்பி வர்றப்போ எதிரில் வந்த லாரிக்காரனால் ஒரு பிரச்சனையாகி அவங்க பயந்து போய் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கப்போ உங்கள் பிரச்சனைகளோடு நீங்கள் அங்கே ஜாதகம் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் மனநிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார். எப்படி வேணாலும் சொல்லலாம் அது. அதனால் அவங்கெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்களே உட்காந்து அமைதியான இடத்துல சாமி முன்னாடி நல்லா கும்பிட்டு எனக்கு நல்ல வழியை காட்டுப்பான்னு கும்பிட்டுட்டு உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்கள் ஜாதக பலன் உங்களுக்கு கை கிடச்சிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டிங்க இல்லையா? இதுதான் எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.